ஆயிரமாய் பாய்ந்து இலங்கிடச் செய்வார். அனைத்தும் ஆழ்வோர் தாகமாயிருக்கிறேன் என்றார். ஐந்தாவது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். நின்றவாறே ஒரு விசை நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். உனக்காக சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏன்? இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான 5வது வார்த்தையை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோனப்பா. எங்களை இதை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. உட்காருவோம். சிலுவையிலே 4 வார்த்தைகளை நாம் தியானித்தோம். 5வது வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தின் பின்பகுதி எடுத்து வாசியுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். இந்த நாளிலும் இப்படி ஒவ்வொரு வருடமும் நாம் ஏன் இதை தியானித்து கொண்டிருக்கிறோம்? சங்கீதக்காரன் அருமையாக சொல்லுகிறான். சங்கீதங்களின் புஸ்தகம் 106ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆனாலும் சீக்கிரமாக அவருடைய கிரியைகளை மறந்து போகிற மக்களாக நாம் இருக்கின்றபடினால்தான் ஒவ்வொரு வருடமும் இந்த காரியங்களை மீண்டும் மீண்டும் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஆலயத்திலே கேட்கின்றோம், படி இறங்கினோடு மறந்து போகிற மக்களாக காணப்படுகிறோம். ஆனால் உலகத்தின் காரியங்களை உலகத்தின் அநேக வார்த்தைகளை நாம் இருதயத்தில் பதித்து வைக்கிற மக்களாக இருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நாம் இருதயத்தில் பதித்து வைக்காதபடினால்தான் இந்த நாட்களில் மீண்டும் மீண்டுமாக இந்த சிலுவை காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அங்கே வேதத்தில் அநேக இடங்களில் நாம் பார்க்கின்றோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே ஆகார் அந்த பெயர்சோவா வனாந்தரத்திலே அலைந்து திரிகின்ற பொழுது துருத்தியுள்ள தண்ணீர் அங்கே செலவழிந்து போகிறது. தன் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லி அவள் சிறிது தூரம் அங்கே நின்றதை வேதனையோடு என்ன சத்தமிட்டு அழுகிறாள். அப்பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு துறவை உண்டு பண்ணுகிறார் அந்த ஆகாருக்காக. அதேபோல் சிம்சோனை பாருங்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்து 15ஆம் அதிகாரத்திலே ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை அங்கே அவன் கொலை செய்கிறான். அதனால் அவன் இளைத்து போனா இருக்கின்ற பொழுது அவன் சொல்கிறான், இந்த விருத்த சேனம் இல்லாத பெலிஸ்தியர் நிமித்தமாக நான் சாக வேண்டுமா என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அங்கே ஒரு பள்ளத்தாக்கை என்ன செய்கிறார்? திறக்கிறார். அதன் நிமித்தம் அவன் அங்கே உயிர் பிழைத்துக் கொள்கிறான். அடுத்தபடியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்திலிருந்து வருகின்ற நாட்களிலே
தாகத்துக்காக அவர்கள் போராடுகின்ற பொழுது கண்மலையை பிளந்து தாகத்தை தீர்க்கிறார். இப்படியாக அநேக காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதுவும் மட்டுமல்லாமல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுவார்கள்? ஹல்லேலூயா. இதோ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அறைகூவல் விடுகிற ஆண்டவர் இன்று அங்கே சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற வேளையிலே நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். வனாந்தரத்தில் ஆறுகளையும் அவாந்தர வழியில் நீரூற்றுகளை உண்டாக்குற ஆண்டவராலே அவருடைய தாகத்தை தீர்த்து கொள்ள முடியாதா? அவர் ஒரு விசை மேலே நோக்கி பார்ப்பான்னு சொன்னால் தூதர்கள் ஒரு கூட்ட ஜனம் அவருக்காக தண்ணீரை கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவருடைய தாகம் அதுவல்ல. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் பின்பகுதியை எடுத்து ஒரு வாசியுங்கள். ஹல்லேலூயா. ரட்சிப்பை என்னும் தாகம். ஏனென்றால் 33 ஆண்டுகள் அங்கே பூமியிலே அவர் உலாவி ரட்சிப்புக்காக அநேக பாடுகள் பட்டு அவர் கடைசியிலே பரமேறி போவதற்கு முன்பதாக நான் விட்டு சென்ற பணியை யார் செய்வார் என்ற ஒரு தாகம் அவருக்குள் ஏற்படுகிறது. சரி, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிற மக்களாக நாம் காணப்படுகின்றோமா? இந்த நாட்களில் வேதத்தில் ஒரு சில காரியங்களை பார்ப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே அங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் அங்கே கடந்து வருகிறார். மீண்டும் அவர் கடந்து வருகிறார் என்று எழுதியிருக்கிறபடினால் அதற்கு முன்பாகவும் அங்கே அவர் கடந்து வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக சுவிசேஷத்தை கேட்டதில் 4 பேர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். அந்த 4 பேர் மனம் திரும்பி ஆண்டவர் மீண்டும் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை ஆண்டவருடைய சமூகத்திலே தூக்கி கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், ஒரு கூட்ட ஜனம் இருக்கின்றது, 4 பேர் மட்டும் மனம் திரும்பி இருக்கிறார்கள். மனம் திரும்புதல் நிமித்தமாக ஒருவன் துன்பப்படுகிறதை பார்த்து அவனுக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய போதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவனை தூக்கி கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறார்கள். அங்கே ஒரு ஆத்துமாவை அவர்கள் சம்பாதித்துக் கொண்டார்கள். அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம் என்ன சொல்லு பாருங்கள். சீரியா தேசத்து படைகள் இஸ்ரவேலை கடந்து செல்கின்ற பொழுது அங்கே இருந்து ஒரு சிறு பெண்ணை அவர்கள் சிறைபிடித்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த சிறுபெண் அங்கே நாகமானின் வீட்டிலே பணிவிடை செய்து கொண்டு இருக்கிறாள். ஓடி விளையாடி கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு வீட்டிலே அடிமை பெண்ணாக அவள் பணி செய்து கொண்டிருக்கிற போது அந்த வீட்டு எஜமானாகிய நாகமானை அவர் பார்க்கிறாள். அவள் என்ன சொல்கிறாள்? என்னுடைய ஆண்டவர் சமாரியாவில் இருக்கின்ற தீர்க்கதரிசி போவார் சொன்னால் இவருடைய குஷ்டரோகத்தை அவர் நீக்கி விடுவார் என்று ஒரு நற்செய்தி அவள் அறிவிக்கின்றார். அந்த நற்செய்தியை கேட்டவர் அவர்களும் கடந்து செல்கிறார்கள். நாகமானும் சுகம் பெற்று விடுகிறான். ஹல்லேலூயா. எப்படி அந்த பிள்ளைக்கு அடிமையா இருக்கின்றோம், அவனை சத்ருவாக எண்ணாதபடி அவன் மேல் எப்படி இந்த நேசம் வந்தது? அவளுடைய தாயார் அவளை கர்த்தருடைய வழிகளிலே நன்றாக நடத்தியிருக்கிறாள். வேதம் நமக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் என்ன சொல்லு பாருங்கள். போதும், எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், செவி கொடாதவருக்கு அல்ல, செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வாசிங்க. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அந்த சிறுமி பாருங்கள், அடிமையா இருந்தாலும் வேதனையோடு இருந்தாலும் நாகமானின் குஷ்டத்தை அவள் பார்த்து அவள் சத்ருவா எண்ணாதபடி அவளை சிநேகிக்கின்றபடினால் அந்த குடும்பம் முழுவதையும் அவள் ஆதாயப்படுத்திக் கொள்கிறாள். அடுத்தபடியாக இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 29-30 வசனங்களை எடுத்து ஒரு வாசிங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
அந்த சீகார் என்னும் பட்டணத்திற்கு வழியாக வருகின்ற பொழுது ஒரு சமாரிய ஸ்திரீயை அவள் சந்திக்கிறார். அவளோடு சம்பாஷணை பண்ணுகிறாள். எனக்கு தாகத்துக்கு தண்ணீர் தா என்று கேட்கின்ற பொழுது, நீர் யூதனாய் இருக்க சமாரியா இடத்தில் எப்படி கேட்கலாம் என்று சொல்லி அவரோடு வாக்குவாதம் பண்ணுகிறான். அவர் சொல்கிறார், இந்த கிணற்று தண்ணீரை குடித்தால் உனக்கு மீண்டும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடித்தால் உனக்கு மீண்டும் தாகம் உண்டாகாது, என்னிடத்தில் இருக்கிற ஜீவ தண்ணீர் என்று சொல்கிறார். அப்பொழுது அவள் கேட்கிறார், ஆண்டவரே, நான் இந்த கிணற்றுக்கு வராதபடியும் எனக்கு தாகம் எடுக்காதபடியும் அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாரும் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் புருஷனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி. அவள் என்ன சொல்கிறாள், எனக்கு புருஷன் இல்லை. ஆண்டவர், உண்மைதான், உனக்கு இருப்பது 4 புருஷர்கள், புருஷன் இல்லை என்று சொல்லி உண்மைதான் என்று சொல்லி அவள் சொன்ன மாத்திரத்தில், நீர் ஒரு தீர்க்கதரிசியா என்று கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், மேசியா வருகின்ற பொழுது எல்லா காரியத்தை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் என்று சொல்கிற போது, நீ பேசிக்கொண்டிருக்கிற நானே அவர் என்று சொன்னவுடன் வந்த காரியத்தை மறந்துவிட்டு குடத்தை அங்கே வைத்துவிட்டு நேராக கிராமத்திற்கு சென்று என் காரியங்கள் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்தின ஒருவர் தீர்க்கதரிசியாக இருக்கலாம், வந்து பாருங்கள் என்று சொல்லி அவள் எப்படி அழைக்கிறார், வந்து பாருங்கள் என்று சொல்லி அங்கே ஒரு கிராமத்தில் உள்ள ஜனங்களை அழைக்கிறார். நாமும் இந்த நாட்களில் குடும்பங்களில் வந்து பாருங்கள் என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்கிறோம், எதிர்த்து நிற்கிறோம். ஏன் திருச்சபையில் கூட காலரை தூக்கிவிட்டு வந்து பார் என்று சொல்கிறோம். இந்த வந்து பாரை தேவன் விரும்பவில்லை. நாம் வசிக்கின்ற இடத்திலே, நாம் வாழ்கின்ற இடத்திலே, கிராமத்திலே இருக்கின்ற அநேகரை என் ஆண்டவரை நீ வந்து பார் என்று சொல்லி அழைக்கும்படியாகத்தான் தேவன் உங்களை என்னையும் இந்த நாட்களில் ஜீவனோடு வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆக அந்த சமாரியா ஸ்திரீ கிராமம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால், கடந்த வருடம் வெள்ளிக்கிழமை இதே சத்தியாவசங்களை நாம் கேட்டோம். இந்த நாளில் கேட்டிருக்கோம், எத்தனை ஆத்துமாக்களை நாம் ஆதாயம் பண்ணி இருக்கிறோம். உலக பரியந்தமாக ஒரு திருமண வீட்டிற்கு மற்றும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கடந்து செல்வது வெறுங்கையாக நாம் கடந்து சொல்ல மாட்டோம். ஏதோ தனக்கு கொடுக்கப்பட்டபடி தன்னுடைய தகுதிக்கு தற்க பரிசு பொருட்களை கொண்டு போவோம். வெறுமையாக யாரும் போவதில்லை. ஆனால் மணவாளனான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியா உங்களை என்னை சந்திக்க அவர் வருகின்ற பொழுது நாம் எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு போக முடியும்? எத்தனை ஆத்துமாக்களை நாம் சம்பாதித்திருக்கோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் சிலுவையில் உதித்ததாக அதுதான் ஆத்தும ரட்சிப்பு. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இதற்கு நாம் என்ன பதில் சொல்ல முடியும்? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாமும் அந்த மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தபடி, நாகமானி வீட்டில் சிறுமியை பார்த்தபடி, சமாரியா ஸ்திரியை போல் நாம் ஒரு கூட்ட ஜனத்தை ஆதாயப்படுத்துகிற மக்களாக நாம் காணப்படுவோம் சொன்னால், ஆண்டவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாக காணப்படுவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி. தேவன் தாமே சிறு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.